ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஜி5 OTTல ஒரு தமிழ் ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான சப்தம் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். தண்ணியை மையமா வச்சு எடுக்கப்பட்ட ஈரம் படத்தை நம்மளுக்கு தந்த அறிவழகன் ஆதி ஹிட் காம்போ திரும்பவும் சவுண்டை மையமா வச்சு இந்த படத்தை கொடுத்திருக்காங்க. இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். மும்பையில இருந்து வர பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டரான ரூமன் மூணார்ல இருக்கிற மெடிக்கல் காலேஜ்ல நடக்கிற மர்ம மரணங்களை இன்வெஸ்டிகேட் பண்றதை மையமா வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இவர் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது டாக்டர் அவந்திகா அப்படிங்கிற ஒரு லெக்சரரை மீட் பண்றாரு. அவந்திகா பாத்தீங்கன்னா அமனுஷங்கள் இல்ல அப்படிங்கிற மாதிரியும் அதை சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு தீசிஸும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு கேரக்டரா இருப்பாங்க. சூப்பர் நேச்சுரல் வர்சஸ் சயின்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு முரண்னோடு தான் இவங்களோட கான்வர்சேஷன் எல்லாமே இருக்கும். இந்த மர்ம மரணங்களுக்கும் லட்சுமி மேனனுக்கும் என்ன சம்பந்தம், எதுக்காக அந்த சவுண்ட் ஒலிச்சிட்டே இருக்கு, அந்த காலேஜுடைய டார்க் ஹிஸ்டரி என்ன, இந்த தொடர் கொலைகளுக்கு காரணம் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு ரூபனால அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடிஞ்சதா அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆக்ட்லயே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கான்ஃபிளிக்ட் வந்து கிரியேட் பண்ணிருந்தாங்க. அது இந்த படத்தையே ஹோல்ட் பண்ணிச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு ஹாரர் படத்துக்கு தேவையான ஹாரர் என்விரான்மெண்ட் படம் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்குமே வந்து மெயின்டைன் பண்ணாங்க. சினிமாட்டோகிராஃபி டாப் நாச்சா பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். மூணார்ல பனியில சூழப்பட்ட அந்த காட்சிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஹாரர் படத்துக்கு தேவையான ஒரு சில்லிங் எஃபெக்ட் கிரியேட் பண்ணிருக்கும். டெத் சீக்வன்ஸ் எல்லாமே ஸ்டேஜ் பண்ண விதம் ரொம்ப நல்லாவே பண்ணிருப்பாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி அது கிரியேட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. பிளாஷ்பேக்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் பாத்தீங்கன்னா கன்வின்சிங்கா இருக்கும். அது இந்த படத்துக்கு வேல்யூ ஆட் பண்ணிருக்கு. படத்துடைய பெரிய பிரச்சனையே பாத்தீங்கன்னா தேர்ட் ஆக்ட்ல தான். ப்ரீ கிளைமேக்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் அடுத்த லெவலுக்கு போயிருக்கும். நல்லா போயிட்டு இருந்த ஒரு ஹாரர் படத்தை ஜஸ்ட் லைக் தட் வந்து இருக்கிறத வச்சு சுத்தி கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து முடிச்சிருப்பாங்க. முக்காவாசி படத்தை நல்லா தான் எடுத்திருக்கீங்க. ஃபினாலேவும் கொஞ்சம் யோசிச்சு பொறுமையா வந்து ஒரு நல்ல கிளைமேக்ஸ் கொடுத்திருந்தீங்க அப்படின்னா ஈரம் படம் மாதிரி இதுவும் ஒரு நல்ல ஹாரர் படமா இருந்திருக்கும்ல. நம்மளோட ஆடியன்ஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு ஹாரர் படத்துக்கு டிசர்விங்கான ஆடியன்ஸ் தான். ஏன் இதை யாருமே பண்ண மாட்டாங்க அப்படின்றது தெரியல. ஸ்டில் இது ஒரு வாட்சபிள் ஹாரர் த்ரில்லர் படமா தான் வந்திருக்கு. படத்துடைய பேசிங் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரேசியா இருக்கும், செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா டீசெண்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஹாரர் படமாக வந்திருக்கு. படத்துல இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். சப்தம் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.